இதுங்க பேசிக்கிட்டு இருக்குங்க, நீயும் பேசாம பாத்துக்கிட்டு இருக்கிற. சரதா போங்கடின்னு வர வேண்டியது தானே. ஏண்டி, நீ பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு வினோவ வலுக்கட்டாயமா வர சொன்னப்பவே நான் நினைச்சேன் அவளுக்கு ஏதோ பெருசா நீ பள்ளம் தோண்டி இருக்கேன்னு. காலையில இருந்து இவளை எல்லா வேலையும் வாங்கினேல, அப்பெல்லாம் தெரியலையா இவ யாருன்னு? மேல வந்து உனக்கு எல்லா ஏற்பாட்டையும் சிரமம் இல்லாம பண்ணி கொடுத்தாளே, அப்ப தெரியல? உனக்கு காரியம் ஆகணும்னா காலை பிடிப்ப, முடிஞ்சிட்டா கழுத்தை நெரிப்ப, அப்படித்தானே? உன் மனசுல நல்ல எண்ணங்கிறது துளி கூட இல்லையா? அவ வேலையெல்லாம் விட்டுட்டு காலையில இருந்து உனக்காக நீ நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக எல்லா வேலைகளையும் மாடு மாதிரி இழுத்து போட்டுக்கிட்டு பண்ணிருக்கிறா. அவளை இப்படி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்படி என்னடி அவ உனக்கு பாவம் பண்ணிட்டா? ஏண்டி, அவளே இப்பதான் காயப்பட்டு மன நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கிறா. நீ என்னடானா திரும்ப திரும்ப அதே காயத்தை நோண்டி விட்டு அவளுக்கு வலி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற. ஏண்டி, நீங்களா பொம்பளைங்களா? கெட்டனம் முடிச்ச நீங்களா சேர்ந்து பூஜை பண்ணா அது விளங்கிரும். ஒரு பொண்ணோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம அவளை இப்படி அநாகரிகமா நடத்துறீங்க. அவளை யாருன்னு நினைச்சீங்க? என் வீட்டு மகாலட்சுமி. அவளை அசிங்கப்படுத்தினா இந்த லட்சுமியே பொறுக்க மாட்டா. இதுல எங்க இருந்து உங்களுக்கு பலன்லாம் கிடைக்க போகுது? அம்மா பெரிய மனுஷி, உன்கிட்ட பணம் காசு இருந்துச்சுன்னா அது உன்னோட வச்சுக்கோ. அதை வச்சு அடுத்தவங்களை அடிமையாக்கணும்லாம் நினைக்காத. உன் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னா நீ தாராளமா பண்ணு. ஊர் உலகத்துல உனக்கு பொண்ணா கிடைக்காது. பணம் காசுக்கு ஆசைப்படுற குடும்பம் எவ்வளவோ இருக்குது. உனக்கு என்ன ஏன் மருமகதான் கிடைச்சாளா? அவளோட நல்ல எண்ணத்துக்கு முன்னால உங்களோட காசு பணம்லாம் அவ கால் தூசிக்கு பெறாதடி. இவ என் வீட்டு குலசாமி. இவளை போய் அசிங்கத்துல குடி வைக்க முடியுமா? இவ கோவில்ல இருக்கிற சாமி மாதிரி. அந்த சாமியை தூக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் நல்ல எண்ணம் வேணும். இவங்களுக்கெல்லாம் அவ நிழல தொடறதுக்கு கூட அருகதை கிடையாது. ஏய், நீ எல்லாம் ஏன் மருமகளுக்கு வாழ்க்கை பிச்சை போடுறியா? அத்தை, என்னத்த வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க அத்தை அப்படி என்ன தப்பா பேசிட்டாங்க? உங்க மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான் எங்க அத்தை பேசுறாங்க. அத பாராட்டாம அதை விட்டுட்டு அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு இப்படி எல்லாம் நம்ம கிட்ட இறங்கி வந்து பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க தான் அவளுக்கு வந்த நல்ல வாய்ப்பை இப்படி தட்டி கழிச்சிட்டு இருக்கீங்க. எல்லாம் உங்க சுயநலம் தான் அவ வாழ்க்கையும் சேர்த்து சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளவுதான் சொன்னாலும் உங்க புத்திக்கு எங்கிருந்து உரைக்க போகுது? கடைசியில எங்க மேலதான் கோவப்படுவீங்க. அதுக்குன்னு என்னால எல்லாத்தையும் கண்டுக்காம அவ வாழ்க்கை எப்படியோ போகட்டும்னு விட்டுற முடியாது. ஏய், நிறுத்திடி. இதுக்கு மேல பேசுன பல்லகள் எல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன். மருமகன் எல்லாம் பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டிடும், ஜாக்கிரதை. நீ என்னதான் வாயிலேயே சாம்பிராணி காட்டி என்ன மயக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, நான்லாம் அதுக்கு மயங்க மாட்டேன். என்ன பத்தி ஏன் மருமகளுக்கு தெரியும், அவளை பத்தி எனக்கு தெரியும். எங்களுக்குள்ள இந்த கோல் மூட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். அவ சொக்க தங்கண்டி. அத ஒரசறதுக்கே ஒரு யோகியதை வேணும். அதெல்லாம் உங்க யாருக்குமே இல்லை. இத பாரு வினோ, நீ அடுத்தவங்க மனசு நோவ கூடாதுன்னு ரொம்ப நல்லவளா இருந்தேன்னா இப்படித்தான் உன்னை குத்தி குத்தி காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ வா கீழே வா. நாங்க 3 பேரும் சேர்ந்து பேசுறத இந்த ஒத்த பொம்பளையா பேசிட்டு போதே. இவ இருக்கிறத ஏன் சொல்லல? சொல்லியிருந்தா வார்த்தையை சேர்த்து கோச்சிருப்போம்ல.
நல்லா வந்துரும் போது கிழிச்சிங்க வாங்க இங்க இருந்து. என்ன இவ என்னடி நல்லா வா, போலாம். பேசுறான். வந்தோம் பாரு இவ கூப்பிட்டான். போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு.